لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் வேக இறைவன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் நம் உயிரிலும் மேலான் நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் ஆங்காங்கே சிதறி இருக்கக்கூடிய இலங்கை திருநாட்டுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் ஒரு இடத்திலே ஒன்று சேரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்து, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நம்முடைய சந்தோஷங்களை, நம்முடைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திப்பதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தில் நமக்குள்ளே கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதே நேரத்திலே அழகான முறையிலே இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய மாதத்துக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய நாங்கள் கொஞ்சம் அதை ஞாபகம் ஊட்டிக்கொண்டு நான் ரமலானுக்குள்ளே இருக்கின்றேன் என்பதை மீண்டும் ஒரு முறை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொள்வதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய இந்த சின்ன உரையை, சிறிய நேரம்தான், சின்ன உரையை ஆரம்பிப்பதற்கு ஒரு சின்ன ஒரு பிரவேசத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சென்ற வருடம் ஒரு ஊருக்கு, நான் ஸ்ரீலங்காவிலே ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊருக்கு சென்று ஒரு உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி எனக்கு ஒரு தலைப்பு தந்திருந்தார்கள். அந்த தலைப்பு இது எதிர்வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால் இருந்த ஒரு தலைப்பு. எதிர்வரக்கூடிய ரமலான் என்னுடைய கடைசி ரமலானாக இருந்தால் என்பதுதான் அந்த தலைப்பு, தரப்பட்டிருந்த தலைப்பு. அந்த தலைப்பில் என்னால் முடிந்த அளவுக்கு இது என்னுடைய கடைசி ரமலானாக இருந்தால் நான் எதையெல்லாம் மிஸ் பண்ண போகின்றேன், இந்த ரமலானோடு நான் மிஸ் பண்ண போகின்ற அம்சங்கள் என்னென்ன என்பது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த இடத்திலே ஞாபகப்படுத்த கிடைத்தது. அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த இடத்திலே மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நான் அறிந்த மட்டிலே ஒரு 60 வயது பாய்ந்தவர்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்துடைய சராசரி வயது 60க்கும் 70க்கும் இடையில் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அந்த போனஸில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, 60 தாண்டினவர்கள், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய போனஸை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டார்கள். ஏனென்றால் இது என்னுடைய கடைசி ரமலானாக இருக்கலாம் என்பதில் அவர்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்தார்கள். ஆனால் ஒரு 40 நிரம்பியவர்கள், 45 நிரம்பியவர்கள், குறிப்பாக ஒரு 30 மாதிரியான வயதில் உள்ளவர்கள், அந்த 60 இருப்பவர்களே கொஞ்சம் அப்படியே லைட்டாக பார்த்துக்கிறது. உங்களுக்கு தான் சொல்றாங்கன்ற மாதிரி, உங்களுக்கு நிச்சயம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க, இது உங்களோட கடைசி ரமலானாக இருக்கலாம் என்று அந்த 60 பாய்ந்தவர்களை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பார்ப்பது போன்று அவர்களுடைய முகபாவனை. இன்னும் ஒரு சிலர் இது நமக்கு சொல்லப்படவே இல்லை என்பது போன்று அந்த உரையிலே அமர்ந்திருந்தார்கள். சென்ற ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் அதே ஊருக்கு நான் திரும்பி போனேன். எந்த தலைப்பில் சென்ற ரமலான் உங்களுடைய இறுதி ரமலானாக இருந்தால் என்கின்ற தலைப்பிலே பேசினேனோ, அந்த நேரத்தில் 60க்கு தாண்டியவர்கள் அந்த பயணத்தில் நான் சந்தித்தேன். அவர்கள் 50 தாண்டியவர்களையும் அந்த பயணத்தில் நான் சந்தித்தேன்.
அந்த பயணத்தை எதற்காக வேண்டி அந்த ஊருக்கு போனேன் என்றால், சரியா 50 வயதில் ஒரு சகோதரர் மரணித்திருந்தார் ஜனாசாவாக. அந்த ஜனாசாவுடைய கிரியைகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆர்வத்தோடு நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அந்த சகோதரர் எப்படி 60 வயது உள்ளவர்கள் அல்லது அதை தாண்டியவர்கள் அந்த தலைப்பை கேட்கின்ற நேரத்தில் இது உங்களுக்குத்தான் என்பது போன்ற அந்த இளம் வயதில் இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களோ, சில வேளைகளில் அவ்வாறு பார்த்து கொண்டிருந்த சகோதரர்கள் அவரும் ஒருவராக இருந்திருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த ரமலானை அவருக்கு வைக்கவில்லை. எந்த ரமலான் உங்களுடைய கடைசி ரமலானாக இருக்கலாம் என்கின்ற உரையை நிகழ்த்திவிட்டு நான் வந்தேனோ அதுதான் அந்த சகோதரருடைய கடைசி ரமலான். அதுபோன்று இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் தெம்பாக உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னும் நமக்கு 40 தான், இன்னும் நமக்கு 35 தான், இன்னும் நமக்கு 50 தாண்டல தானே என்பது போன்று கொஞ்சம் தெம்பாக நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். சில வேளைகளில் நம்முடைய கடைசி ரமலானாகவும் இது இருக்கலாம். எனவே கடைசி ரமலான் என்பது சாதாரணமான ஒரு மிஸ் கிடையாது சகோதரர்களே. நாங்கள் மிஸ் பண்ணுகின்றோம்னா உண்மையாகவே அதை மிஸ் பண்ணுகின்றோம். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலான் என்பது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா 4 மாதங்களை 12 மாதங்களிலே புனிதப்படுத்தி இருக்கிறார். இந்த 4 மாதங்களுக்குள்ளும் புனிதப்படுத்தப்படாத ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்திலே யுத்தத்தை அல்லாஹு தஆலா நிறுத்தவில்லை. இந்த மாதத்தில் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சந்தித்த முதலாவது யுத்தமே நடைபெற்றது. அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் இபாதத்தை கொண்டு புனிதப்படுத்துகின்றார், அமல்களை கொண்டு அல்லாஹு தஆலா புனிதப்படுத்தி இருக்கின்றார். எனவே இந்த மாதம் என்பது கொஞ்சம் ஸ்பெஷல். ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கொள்றேன். இந்த மாதம் எதில எல்லாம் ஸ்பெஷல், நாங்கள் எதையெல்லாம் இந்த மாதத்திலே மிஸ் பண்ண போகின்றோம். இந்த மாதத்தை நாங்கள் கடந்து விட்டோம் என்றால், இது நம்முடைய கடைசி ரமலானாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் எதையெல்லாம் மிஸ் பண்ண போகின்றோம் என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு 1-2 உதாரணங்களை மாத்திரம் சொல்லுகின்றேன். முதலாவது, நோன்பு என்று சொல்லக்கூடிய இபாதத் இருக்கின்றதை சகோதரர்களே. இந்த நோன்பு என்ற இபாதத் ஒரு இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை எவ்வாறு ஒரு இபாதத்தாக ஆரம்ப காலத்திலே இருந்ததோ, அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு என்பதையும் அல்லாஹ் தஆலா ஒரு இபாதத்தாக கொடுத்தார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தவர்கள் தான், தொழுகையை தன்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றி கொண்டிருந்தவர்களை தான் அல்லாஹு தஆலா மிராஜுடைய பயணத்துக்கு அழைத்து 5 வக்து தொழுகையை கடமையாக்கி அனுப்பி வைத்தார். இது கடமை. அதுவரைக்கும் நஃபிலான தொழுகை இருந்தது, அதற்கு பின்னால் 5 வக்து தொழுகை கடமை. இது போன்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்காவிலே இருந்த 13 வருடங்கள், மதீனாவிலே இருந்த 1 வருடம், ஒட்டுமொத்தமாக 14 வருடங்களுக்கு நோன்பு பிடித்தார்கள். ஆனால் கடமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு இருக்கவில்லை. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் என்றால், அதாவது ரமலானுடைய மாதத்துடைய நோன்பை கடமையாக்குகின்றார். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாகின்றது, கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன் சென்றோருக்கு கடமையாக்கியது போன்று கடமையாகின்றது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறலாம் என்பதற்காக வேண்டி. அப்ப அல்லாஹ் தஆலா இறையச்சத்துக்காக வேண்டி ஒரு இபாதத்தை தெரிவு செய்து அந்த இபாதத்தை நம்மிடத்திலே தந்திருக்கிறார். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம், அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழியை காண்பிக்கும், வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை தெளிவாக சொல்லக்கூடிய ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் சரியாக பிரித்தறிவிக்கக்கூடிய வேதமாக இது இருக்கின்றது அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு முன்னாலே சொன்னானே அந்த நோன்பு, அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர, எனவே இந்த மாதத்தை யாராவது அடைந்து கொள்வீர்களா என்றால் ஃபல்யஸும், நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ஒரு மாத கால நோன்பை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்குகின்றார். அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே கூட ரமலான் வந்தது போனது இந்த மாதிரி எல்லாம் குதூகலம் எல்லாம் இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு நமக்கெல்லாம் ரமலான் வந்தால் சந்தோஷம், அழகான ஒரு மாதம் வருகின்றது என்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே 14 ரமலான்கள் நுபுவத்துக்கு பின்னால் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக ஏனைய மாதங்கள் போவது போன்று ரமலானும் வந்து போனது, அவ்வளவுதான், எந்த வித்தியாசமும் இருக்கவில்லை. எந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கினான் என்ற விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எந்த மாதத்திலே எந்த வருடத்திலே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானோ அந்த வருடத்தில் இருந்தால் ரமலானே சிறப்பு பெறுகின்றது. எனவே இந்த மாதத்துக்கு சிறப்பே இந்த நோன்பு தான். நாங்கள் பிடிக்கின்ற இந்த நோன்பு இருக்கின்றதே, இதை கொண்டுதான் பல வருடங்களாக சும்மா கடந்த ரமலானை அல்லாஹ் தஆலா நாங்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக ஆக்கி அந்த மாதத்துடைய கடைசி நமக்கு பெருநாளாகவும் ஆக்கினார். 14 வருஷத்துக்கு அல்லாஹ் தஆலா பெருநாள் கொண்டாடியதாக, நோன்பு பெருநாள் கொண்டாடியதாக எந்த ஒரு செய்தியும் நமக்கு கிடையாது. ஆனால் எந்த வருடத்திலே அல்லாஹ் தஆலா ரமலானுடைய நோன்பை கடமையாக்கினானோ ஷவ்வாலுடைய தலைப்புறை நமக்கு ஸ்பெஷல். அந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் கொண்டாடுகின்றோம்.
அந்த மாதத்துடைய பிறையை பார்ப்பதிலே கவனம் எடுக்கின்றோம். அந்த மாதத்தை முடிக்கின்ற நேரத்தில் பிறையை பார்ப்பதிலே மிக கவனம் எடுக்கணும். ஏன்னா அடுத்த நாள் இன்னும் பெருநாளே, இந்த பெருநாளை எப்படியாவது கொண்டாடினதுக்காக அதிலே மிக கவனம் எடுக்கணும். இந்த மாதிரியான நடைமுறைகள் நம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. அல்லாஹ் தஆலா நமக்கு புரிந்த அருள். இந்த மாதத்தில் நாங்கள் பிடிக்கின்ற நோன்பு என்ன வித்தியாசம்? ஏனைய காலங்களில் நம்ம பிடிக்கிற நோன்புக்கும் இந்த மாதத்தில் பிடிக்கிற நோன்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நோன்பு கொமன் தான், எல்லா மாசத்திலையும் நாங்க பிடிக்கலாம், எந்த மாதம் அல்லாஹ் தஆலா பிரிக்கல. ஆனால் இந்த மாதத்திலே பிடிக்கின்ற நோன்புக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மன் ஸாம ரமலான், யார் ஒருவன் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கினான், ஈமானன் வஹ்திஸாபன், ஈமானோடும் நன்மையை மட்டும் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தவனாக, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவர் முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். ஒரு ரமலானுடைய நோன்புக்கு இருக்கின்ற ஸ்பெஷல். ஏனைய காலங்களில் நோன்பு இருக்குது, அந்த நோன்பை பிடிச்சா நமக்கு தெரியாது. நமக்கு உயர்ந்தபட்சம் தெரிஞ்சது என்ன? அரஃபாவுடைய நோன்பு, 2 வருஷத்துக்குரிய குற்றப்பரிகாரம். ஆஷுராவுடைய நோன்பு 1 வருடத்துக்குரிய குற்றப்பரிகாரம். ரமலானுடைய நோன்பு காலத்துக்குமே குற்றப்பரிகாரம். சும்மா ஒரு உதாரணத்துக்காக கேட்கிறேன். ஒரு சகோதரர் நம்ம உதாரணத்துக்கு உங்களோட வயசு எத்தனை? 67 வயசு இல்லையா? அவங்க இப்ப நினைவு தெரிஞ்ச ஒரு 57 வருஷம் இந்த உலகத்துல நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க, அல்லது இந்த உலகத்துல வந்து நம்முடைய இபாதத்துகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 10 வயசு விட்டுருவோமே சின்ன வயசுல. இந்த 57 வயசுக்கு அந்த சகோதரர் இன்றைக்கு பிடித்த நோன்பிலே அல்லாஹ் தஆலா 57 வருடங்களும் செய்த பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரத்தை வைத்திருக்கிறார். 1 வருஷம் 2 வருஷத்துக்குரிய குற்றப்பரிகாரம் அல்ல, பல வருடங்களுக்குரிய குற்றப்பரிகாரம் ஒரு நோன்பிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். மன் ஸாம ரமலான், யார் ஒரு அதாவது ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கின்றாரோ, 30 நோன்பு அல்லது 29 நோன்புடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் பிடிக்கின்ற ஒவ்வொரு நோன்பும் நம்மை பரிசுத்தப்படுத்தி மேலால கழுவி, அதுக்கு மேலாலையும் கழுவி, அதுக்கு மேலாலையும் கழுவி 30 நாளும் பிடித்து இந்த மாதத்தை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் சிறப்பான ஒரு மனிதராக நாங்கள் வெளியில வருகின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே இந்த மாதத்துடைய நோன்பு ஸ்பெஷல். இந்த மாதம் போய்விட்டதா, இப்படி ஒரு நோன்பை நோன்பு பிடிக்கலாம். ஆனால் இப்படி ஒரு நோன்பை பிடிப்பதற்கு இன்னொரு வருடம் நாங்கள் இந்த உயிரோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இல்லை என்றால் இதுதான் நம்முடைய கடைசி ரமலான். இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுதினம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பிடிக்கின்ற நோன்பு தான் நம்முடைய கடைசி நோன்பு. கவனமாக நோக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷேக் அவர்கள் கூட ஆரம்பத்திலே இந்த இஃப்தாருக்கு முன்னால் நடந்த இந்த நிகழ்விலையும் சொன்னார்கள், நோன்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நோன்பை நாங்கள் பாழாக்கி விடக்கூடாது. நோன்பு என்பது பாதுகாக்கப்பட்டால் தான் நன்மை. காலையிலிருந்து பின்னேறம் வரைக்கும் நல்லதில் ஈடுபட வேண்டும், கெட்டதில் ஈடுபடக்கூடாது. நாங்கள் ஹலாலை ஹராமாக்கி இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குடிப்பது ஹலால், சாப்பிடுவது ஹலால், மனைவியோடு இல்லறம் ஹலால். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை ஹராமாக்கி இருக்கிறான். ஹலாலை ஹராமாக்கியவர்கள் ஹராத்திலே மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். புறம் பேசக்கூடாது, தேவையில்லாத பேச்சுகள் இருக்கக்கூடாது, தேவையில்லாத அலுவல்களில் ஈடுபடக்கூடாது, சண்டை சச்சரவுகள், இந்த தேவையில்லாத பொழுதுபோக்குகள், இந்த மாதிரியான விடயங்களில் நம்முடைய காலங்களை கழிக்காமல் அதிகமாக இபாதத்துகளில் ஈடுபட்டு நோன்பை பாதுகாத்து கொண்டு போய் மகரிபுடைய நேரம் வரைக்கும் சேர்த்து விட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த நோன்புக்குரிய அந்த பரிகாரம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும். இது முதலாவது அம்சம், நம்ம மிஸ் பண்ண போற முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம், இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம இரவு தொழுகை தொழுகின்றோமா இல்லையா? இந்த இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய அம்சம், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இரவு நேரத்தில் நாங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகைக்கு எல்லா காலத்திலையும் தொழலாம், எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுடைய தொழுது இருக்கிறார்கள். ரமலான்ல என்ன ஸ்பெஷல்? மன் காம ரமலான், யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திஸாபன், ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தவராகவும், குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். ரமலானுடைய இரவு தொழுகைக்குரிய ஸ்பெஷல். ஒவ்வொரு நாளும் ரமலானில் நாங்கள் இரவு தொழுகை தொழுகிறோம், ஏனைய காலங்களிலே தொழுகிறோம். ஏனைய காலங்களில் தொழக்கூடிய இரவு தொழுகையை பொறுத்த மட்டும் இந்த அத்தாரிட்டி அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை, இதுக்கு அந்த சர்டிபிகேட் இருக்கின்றது. இந்த இரவு தொழுகைக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலாவுடைய ஆயுள் கால பாவங்களை மன்னிக்கின்ற அளவுக்கு சிறப்பை அந்த இரவு தொழுகையிலே வைத்திருக்கின்றார். இதுதான் நம்முடைய கடைசி ரமலானாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் மிஸ் பண்ண போகின்ற இந்த இரவு தொழுகை மீண்டும் நம்மிடத்திலே வராதன் பார்த்து சகோதரர்கள். அடுத்த முக்கியமான விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷலை சொன்னார்கள். லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு. இந்த இரவு இருக்கின்றது என்பாங்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா மறைத்து தான் வைத்திருந்தார். ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2 சிறப்பாக்குவதற்கு முன்னால் 14 வருட வரலாற்றில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில ரமலானிலும் ஸ்பெஷல் கிடையாது. ரமலானுக்குள்ளே இருக்கின்ற லைலத்துல் கத்ரையும் அல்லாஹ்வுடைய தூதர் தேடச் சொன்னதாக எந்த செய்தியையும் காணவில்லை.
எந்த வருடத்திலே ரமலானுடைய மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அந்த மாதத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு லைலத்துல் கத்ரை பற்றியும் அல்லாஹ் தஆலா அறிவித்து விட்டார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரிலே தான் இதை நாங்கள் இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம். அல்லாஹ் திருப்பி கேட்கிறான் நபி இடத்துல, வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்ன, உங்களுக்கு என்ன தெரியும் நபியே? தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதனுடைய சிறப்பு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ்வே கேட்கிறான், உங்களுக்கு என்ன தெரியும்? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. இந்த இரவுக்கு 3 சிறப்புகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மிஸ் பண்ணினால் திருப்பி ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும். மௌத்தாயிட்டம் என்றால் இதான் நம்முடைய கடைசி ரமலான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது. இரண்டாவது, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. இந்த இரவிலே தான் மலக்குமார்களும் ரூஹும் இறங்குகின்றார். ரூஹ் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகின்றார்கள். அவர்களுடைய மின் குல்லி அம்ர், அவர்களுடைய கட்டளைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சலாம், சாந்தி. இது மூன்றாவது விஷயம். 3 சிறப்புகளை அல்லாஹ் லைலத்துல் கத்ரில் வைத்திருக்கின்றார். 1, 1000 மாதங்களை விட சிறந்தது. 2, அன்றைக்கு ஒரு விசிட்டர் வாரார். மலக்குமார்களோடு சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு விசிட்டர் வாரார் இந்த உலகத்துக்கு. 3வது, இந்த உலகத்தில் அன்றைய இரவு சாந்தி பரப்பப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த இரவில் மன் காம லைலத்துல் கத்ர், யார் அந்த லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தும், குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். அவ்வளவுக்கு சிறப்பானது. 83 வருடங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் உயிர் வாழ்ந்தாலே பெரிய விஷயம் சோதரர்கள். அதான் 60 அங்களே போனஸ் தான். 83 வருடங்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்தாலே ஸ்பெஷல் தான். அந்த 83 வருடங்களுக்கு இபாதத்து செய்தால் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இரவை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கணக்கில் 1000 மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு தான். வேற இரவுக்கு அது கிடையாது. எத்தனையோ இரவுகள் நம்மிடத்தில் வந்து போகின்றது. ஆனால் அந்த இரவுகளுக்கு இந்த சம்பவம் கிடையாது. 2வது, ஒரு விசிட்டர் வருகின்றார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்கள் இல்லாத உலகத்துக்கு வருவது கிடையாது. அவர் வருகின்றார் என்றால் நபிமார்கள் இருப்பார்கள். வஹியை கொண்டு வருவதுதான் அவருடைய வேலை. அவருடைய வேலையை வந்து அவர் செய்து விட்டு போய் விடுவார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பின்னால் வருஷத்துக்கு ஒரு தடவை இறங்குவார் என்பது நமக்கு கிடைக்கின்ற ஆதாரம். ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசலாம். வேறு ஒரு நாளிலே அவர்கள் இறங்குவார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகின்ற அந்த இரவும் லைலத்துல் கத்ருடைய இரவு. அன்றைக்கு வருவார். அன்றைக்கு அவருடைய ஸ்பெஷலான ஒரு நாள். நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வருகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பது சாதாரணமான கெஸ்ட் அல்ல சகோதரர்களே. அவர்கள் நபிமார்கள், மலக்குமார்களுடைய தலைவர். மலக்குமார்களில் அல்லாஹு தஆலா பேர் குறிப்பிட்டு அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் எல்லாம் சபிக்கிறார்கள் என்று சிலரை குறிப்பிடுகின்ற நேரத்தில் மலக்குகளுக்குள்ளே இருந்து அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியில எடுத்து ஜிப்ரீலும் சபிக்கிறார் என்று சொல்கின்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறப்பானவர்கள். அப்படி சிறப்பான அந்த மலக்கு அன்றைய தினம் இந்த உலகத்துக்கு ஒரு விசிட்டராக வருகின்றார். எவ்வளவு கவனமா இருக்கணும் நம்ம. இப்படி ஒரு சபையில இன்றைக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இஃப்தாருடைய நிகழ்வில் நம்முடைய நாட்டுடைய ஜனாதிபதி விசிட்டராக வருவார் என்கிற நிலைமை இருந்தால் நம்ம எவ்வளவு கவனம் எடுப்போம். இந்த சபையில இந்த சபை எவ்வளவு அழகாக்கும், இந்த சபையில எவ்வளவு பக்குவமாக இருப்போம், இந்த சபை எவ்வளவு அலங்கரிப்போம். இப்படி எல்லாம் உட்கார்ந்தே இருக்க மாட்டோம் இல்லையா? எவ்வளவு கவனமா நடந்து கொள்வோம். அந்த ஒரு இரவில் எல்லாருக்கும் விசிட்டராக, எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகின்றார்கள். அதனால இந்த இரவு ஸ்பெஷல். மலக்குமார்கள் அடிக்கடி வந்து போவார்கள். மகரிப் அசருடைய நேரத்தில் ஒரு ஷிஃப்ட் மேலே போவாங்க, ஒரு ஷிஃப்ட் கீழே வருவாங்க. ஃபஜ்ருடைய நேரத்தில் வந்தவர்கள், அசருடைய நேரத்தில் வந்தவர்கள் மேலே போவார்கள், அடுத்த ஷிஃப்ட் கீழே வருவார்கள். மலக்குமார்கள் இந்த உலகத்திலே அடிக்கடி வந்து போய் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வர மாட்டார்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை சான்ஸ் என்பார்ந்த சகோதரர்களை அவர்களும் சேர்ந்து இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் இருந்து சாந்தியை பரப்புவதற்காக வருகின்றார்கள். அந்த சாந்தியை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இது இந்த ரமலானுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஸ்பெஷல். இந்த விடயத்தை நாங்கள் இந்த ரமலானிலே விட்டு விட்டோம் என்றால், இது நம்முடைய கடைசி ரமலானாக அமைந்து விட்டது என்றால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இதற்கு பிறகு இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது என்பார்ந்த சகோதரர்கள். 3ல் 1 தான் முடிச்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் 3ல் 2 பேலன்ஸ் இருக்குது. அந்த 3ல் 2லையும்
கடைசி 10ங்கிற அந்த ஸ்பெஷலான காலம் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஒரு நாளும் மிஸ் பண்ணிடப்படாது. அல்லாஹு தஆலா நம்ம எல்லாருக்கும் அதுக்கு அருள் புரியணும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானை பொருந்தி கொண்ட ஒரு ரமலானாகவும் நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு ரமலானாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.